வணக்கம் கடகராசி நண்பர்களே. வரக்கூடிய வைகாசி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதலாவதாக குரு பகவானை பார்ப்போங்க. குரு பகவான் இவ்வளவு நாள் உங்களுடைய ராசிக்கு 10வது ராசியில் தான் இருந்தார். அதுக்கு முதல்ல ராகு வேறு 10வது ராசியில் இருந்தார். 10வது ராசியில் இந்த ராகு இருக்கிறது, குரு இருக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் நமக்கு நல்லா இருக்காது. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, நமக்கு தொழிலில் நிறையா பிரச்சனைகளை கொடுத்துரும். தொழிலில் நிம்மதி இருக்காது, தொழிலில் லாபங்கள் இருக்காது, தொழிலை நடத்த முடியாது. அந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்துடும். தொழிலை கைவிடுற மாதிரியான சூழ்நிலைகள் வந்துடும். சிலருக்கு வேலை பார்க்குறவங்களுக்கு வேலையில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது, வேலை செய்யவே தோணாது, வேலை செஞ்சாலும் பிரயோஜனம் இருக்காது, அதே மாதிரி வேலை கிடைக்காது, வேலை இருந்தாலும் வேலை போயிருக்கும். இந்த வேலைகளை தான் அதிகமாக அந்த குரு செய்வார். உங்களுக்கு கோயில் குளம் போகிறதுல மட்டும் நன்மைகளை செய்வார். நிறைய கோயில் குளம் போகலாம், அந்த வேலைகளை மட்டும்தான் குரு செய்வார். இப்போ குரு 10வது ராசியிலேருந்து 11வது ராசிக்கு வந்துட்டார். அப்போ இனிமேல் வேலை செய்கிறவங்களுக்கு வேலையில் பிரச்சனை வராது. அப்போ வேலை நல்லா தான் இருக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலைகள் கிடைக்கும். ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலையில் இருக்கிற பிரச்சனைகள் விலகும். அந்த டார்ச்சர் அது இதெல்லாம் விலகும். அதனால் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அதே மாதிரி தொழில் பார்க்குறாங்கல்ல, பிஸ்னஸ், அவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும், நல்ல லாபங்கள் கிடைக்கும். தொழிலில் செய்யறதுக்கு ஒரு ஆசைகள் உருவாகும். அதனால் இனிமேல் தொழில் ஸ்தானத்தில் சிரமமோ சிக்கலும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. ஆக வேலையாக இருந்தாலும் நல்லாயிருக்கும், தொழிலாக இருந்தாலும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதுதான் குரு செய்வார். சரிங்களா? அதே மாதிரி குரு பகவான் 11வது இடத்துல இருக்கிறது பல நன்மைகளை கொடுப்பார். கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குகளிலிருந்து நமக்கு வெற்றிகளை கொடுப்பார். பெற்ற பிள்ளைகள்னால ஆதாயத்தை கொடுப்பார், மகிழ்ச்சியை கொடுப்பார், பிள்ளைகளுக்கு சிறப்பான எதிர்காலத்தை கொடுப்பார். கோவில் குளங்கள்னால நன்மைகளை கொடுப்பார், குருமார்கள்னால நன்மைகளை கொடுப்பார். அதே மாதிரி குருமார்களினுடைய ஒத்துழைப்பு, சந்திப்பு, இதையெல்லாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வரும். அதே மாதிரி குரு நகை நட்டுக்களுக்குடைய கிரகம், ஆபரணத்துக்குடைய கிரகங்கிறனால ஆபரணங்கள் வாங்கி சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகும். பணத்துக்கு அதிபதிங்கிறனால பண கஷ்டம் இருக்காது, பண தட்டுப்பாடு இருக்காது. இப்போ ஏற்கனவே குரு 10ல் இருந்துச்சு, அப்போ எல்லாம் பண தட்டுப்பாடு பயங்கரமாக வந்துடும். பண கஷ்டம் நிறையா வந்துடும். கடனை வாங்கி பொழப்பு நடத்துகிற மாதிரியான சூழ்நிலைகள் வந்துடும். ஆனால் இனிமேல் அப்படி இருக்காது உங்களுக்கு. ஏன்னா குரு 11ல் இருந்தால் பணப்புழக்கம் சரளமாக இருக்கணும்னு இருக்கும். அப்போ ஏதோ ஒரு வகையில் நமக்கு வருமானங்கள் வர ஆரம்பிக்கும், செல்வம் சேர ஆரம்பிக்கும். இது வரைக்கும் செலவுகள் வந்தாலும் இனிமேல் நல்லா சேமித்து வைக்கலாம். கடன் காட்சிகள்லாம் இருந்தாலும் உங்களுக்கு அடையக்கூடிய ஒரு தருணம் தான் இது. அதனால் நீங்கள் கொடுக்க வேண்டிய பாக்கியம் அடுத்தவங்களுக்கு கொடுத்துடலாம், அடுத்தவங்க உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பாக்கியம் நம்ம வசூல் பண்ணிடலாம். ஆக பொருளாதார சிரமங்கள், சிக்கல்கள் எல்லாமே உங்களுக்கு விலகும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி கோர்ட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு, யூனிவர்சிட்டியில் வேலை பார்க்குறவங்களுக்கு, ஆபரணத்துறையில் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் மிகுந்த யோகங்களை கொடுக்கக்கூடியது தான் அந்த குரு பகவான். அதே மாதிரி எதிர்பாராத நன்மைகளையும் கொடுக்கும், எதிர்பாராத உதவிகளையும் கிடைக்க வைக்கும். அதனால் 11ல் குரு இப்போ இருக்கிறது உங்களுக்கு சர்வ பாக்கியத்தையும் கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? சரி. சூரியன் வேறு இந்த மாதம் உங்களுக்கு 11வது ராசியில் தான் இருக்கார். சூரியன் தனாதிபதி, பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அவர் தான். அப்போ தனாதிபதி 11ல் இருக்கும்போது பணம் சம்பந்தமான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். யாராவது ஒருத்தர் பண உதவிகள் செய்வாங்க. அதன் மூலமாக உங்களுடைய கஷ்டங்கள் விலகும் அப்படின்னு சொல்லலாம். ஏதோ ஒரு கஷ்டம்னு யார்கிட்டையாவது சொன்னீங்கன்னா கண்டிப்பாக பண உதவி செய்வாங்க. அதன் மூலமாக நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய காலம். அதே மாதிரி பணம் சரளமாக கிடைக்கும். தொழில், வேலை, இதுலாம் எல்லாமே கிடைக்கும். அதனால் தனாதிபதி நல்லா இருந்தாலே தன வரவு, பண வரவு அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும்னு சொல்லலாம். அரசாங்க அதிகாரிகள் நன்மை செய்வாங்க, ஒத்துழைப்பு தருவாங்க. அரசியல்வாதிகள் கூட ஒத்துழைப்பு உங்களுக்கு தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். உதவிகளை கொடுக்கறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இப்போ இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? சரி. ஒரு சிலருக்கு அரசாங்க சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் எல்லாம் கூட கிடைக்கக்கூடிய காலம்தான் இது. அதனால் கவர்மெண்ட் வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க தாராளமாக முயற்சி பண்ணுங்கள், உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும்.
கடகராசியை பொறுத்தளவுக்கு இப்போ சுக்கிரன் வந்து 10வது ராசியில் தான் இருக்கார். பொதுவாக சுக்கிரன் வந்து 10வது ராசியில் இருக்கக்கூடாது. ஆனால் 10வது ராசியில் இருந்தாலும் அவர் 4வது ராசியை பார்ப்பார். 4வது ராசியை பார்க்குறனால அவருடைய வீடு தான் 4வது ராசி. அப்படி பார்க்குறனால ஒரு சிலருக்கு வீடு கட்டணுங்கிற எண்ணங்கள் வரும், வாகனம் வாங்கணுங்கிற எண்ணங்கள் வரும். ஒரு சிலருக்கு வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக் பொருட்கள், சொகுசு பொருட்கள் வாங்கணுங்கிற எண்ணங்கள் வரும். அந்த எண்ணங்கள் வந்து ஈடேறக்கூடிய ஒரு மாதம்தான் இந்த மாதம் உங்களுக்கு. சுக்கிரன் வந்து வைகாசி 7ஆம் தேதி ரிஷபராசிக்கு வந்து பேச்சேறார். அப்போ 11ல் சுக்கிரன் இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்கும். ஏன்னா 11ஆம் அதிபதி 11லேயே ஆட்சி பெற்றால் எடுத்த காரியத்தில் எல்லாம் நம்ம ஜெயிக்கலாம். தோல்விகள் அப்படிங்கிறது வந்து இருக்காது. சிலரெல்லாம் போட்டித் தேர்வுகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு காலமாக வந்து இருக்கும். அதனால் மிகுந்த யோகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலம்தான் இது. அதனால் ஆடை ஆபரணத்துறையில் இருக்கிறவங்களுக்கு, கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே மிகப்பெரிய முன்னேற்றத்தை அந்த சுக்கிரன் வந்து கொடுப்பார். அதே மாதிரி உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவங்களுக்கு வந்து நல்ல வாழ்க்கையை வந்து கொடுப்பார். அவங்களோட வந்து நமக்கு நல்ல ஒற்றுமைகளை கொடுக்கறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து இந்த மாதம் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி 11ஆம் அதிபதி வலுத்தாலே ஒரு சிலருக்கு தகாத உறவுகள் ஏற்படும். தகாத உறவுகள் அப்படின்னா தேவையில்லாமல் ஒரு ஆண் வந்து ஒரு பொண்ணுகிட்ட பேசுறது பழகிறது. சரிங்களா? அது வந்து அந்த உறவு வந்து வேறு மாதிரியான உறவாக வந்து மாறிடும். அதைத்தான் வந்து நம்ம தகாத உறவு அப்படின்னு சொல்கிறோம். சிலருக்கு அந்த மாதிரியான வாய்ப்புகள் வந்து உருவாகும். ஒரு சில கடகராசிக்காரவங்களுக்கு வந்து லவ் பண்ணுற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் கூட வரும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கங்க. இதை மட்டும்தான் அந்த சுக்கிரன் வந்து உங்களுக்கு செய்வார். அதே போல் சுக்கிரன் 11ல் இருக்கிறது இளைய திருமணம், அதாவது 2வது திருமணம் பண்ணணும்னு சொல்லி ஒரு சிலர் இருப்பாங்க கடகராசிக்காரவங்க. ஏற்கனவே திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வந்திருக்கும். அப்படி வந்து 2வது கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிருந்துருப்பாங்க. இவ்வளோ நாள் பண்ணாமல் தள்ளி போயிருந்திருக்கும், பண்ண முடியாது. ஆனால் இப்போ 2வது திருமணம் பண்ணுறதுக்குடைய யோகங்கள் இருக்கும். அதனால் அது சம்மந்தப்பட்ட வகையில் முயற்சி எடுக்கிறவங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட காரியங்கள் ஈடேறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை அந்த சுக்கிரன் வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கும். புதன் பகவானை எடுத்துக்கோ. புதன் பகவான் வந்து உங்களுக்கு விரையாதிபதி தான். அவர் இப்போ 10ல் தான் இருக்கார். 10ல் இருந்தாலே உங்களுக்கு வேலையில் பிரச்சனை வரும், தொழிலில் பிரச்சனை வரும். இப்போ அந்த புதன் பகவான் வந்து வைகாசி 11ஆம் தேதி ரிஷபராசிக்கு மாறிடுவார். அதுக்கப்புறம் ரொம்ப நல்லாயிருக்கும். கல்வித்துறையில் இருக்கிறவங்களுக்கு, இந்த ஆடிட்டிங்கு அக்கௌண்ட்ஸ் துறையில் இருக்கிறவங்களுக்கு, தகவல் தொடர்பு துறை இருக்குல்ல அவங்களுக்கு, மீடியா துறை அப்படின்லாம் சொல்கிறோம்ல அவங்களுக்கெல்லாம் மிகுந்த யோகத்தை கொடுக்கக்கூடியவர் தான் அந்த புதன். அதனால் புதன் 11ல் இருந்தால் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து நமக்கு வெற்றி பெறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி 11வது ராசியில் 4 கிரகங்கள் வந்து இருக்க போகுது இந்த மாதம். 11வது ராசியில் 4 கிரகங்கள் இருக்கிறது மிகப்பெரிய யோகத்தையும் மிகப்பெரிய நன்மையையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லி இந்த மாதத்தை வந்து சொல்லலாம். பல கிரகங்கள் 11வது ராசியில் இருந்தால் மிகுந்த யோகங்கள் ஏற்படும், எதிர்பாராத நன்மைகள் வந்து கிடைக்கும். அப்போ வாழ்க்கையில் வந்து ஜெயிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சரி, சனி பகவானை எடுத்துக்கோம். சனி பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதி தான், 8ஆம் அதிபதியும் அவர் தான். இப்போ 8வது இடத்துல தான் வந்து ஆட்சி பெற்று காணப்படுறார். இது தான் வந்து நம்ம அஷ்டமச்சனி அப்படின்னு வந்து சொல்லுவோம். அஷ்டமச்சனி என்ன பண்ணுன்னா இந்த சின்ன வயசில் இருக்க குழந்தைங்க அவங்களெல்லாம் வந்து பெருசாக பாதிக்காது. சரிங்களா? ஓரளவுக்கு 20 வயசுக்கு மேலே இருக்கவங்கள வந்து பாதிக்கும்னா என்னென்னா வண்டி வாகனத்தில் பார்த்து போகணும். இல்லைன்னா 2 வீலர்லாம் போனோம்னா நம்ம கீழே விழுகிறதுக்கான வாய்ப்புகள் வந்துடும். ஒரு சிலர் நடந்து போயிட்டு இருக்கும்போது கூட கீழே விழுந்துருவாங்க. இந்த தொந்தரவு வந்து வரும். அதே மாதிரி அஷ்டமச்சனி ஏதாவது ஒரு விஷயத்தில் அடிக்கடி உடல் நலத்தை வந்து கொஞ்சம் பாதிக்கும். அப்போ கடகராசிக்காரவங்களை பொறுத்தளவுக்கு உடல் நலத்தில் வந்து கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. அதே மாதிரி இந்த வாகனம் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு அஷ்டமச்சனி நன்மை செய்யாது. வாகனம் சம்மந்தப்பட்ட துறைனா இப்போ வண்டி சம்மந்தப்பட்ட துறை இருக்கு இல்லையா, ஒருத்தர் வண்டி வச்சு ஓட்டிகிட்டு இருப்பாங்க, சொந்தமாக ட்ராவல்ஸ் வச்சுருப்பாங்க, இல்லைன்னா ஏதேனும் ஒரு வண்டி வச்சு தொழில் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து சிரமம் வரும். ஏன்னா இந்த சனி வந்து வாகனத்தினால தொந்தரவு தர்ற கிரகம். அப்போ வாகனங்கள் அடிக்கடி பழுதாகும், வாகனங்கள் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் கூட ஒரு சிலருக்கு வந்துடும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வாகனம் சம்மந்தப்பட்ட துறைகளில் வந்து மிகப்பெரிய லாபங்களையோ நன்மைகளையோ வந்து எதிர்பார்க்க முடியாது. மற்ற துறையில் இருக்கிறவங்களுக்கு, வேலை பார்க்குறவங்களுக்கு, தொழில் செய்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனை வராது. வாகனம் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த தொந்தரவு வரும்.
சரிங்களா? இதை மட்டும்தான் அந்த சனி பகவான் செய்வார். அதே மாதிரி சனி உங்களுக்கு 8வது இடத்துல பலமாக இருக்கிறனால கடகராசிக்காரவங்களுக்கு ஒரு சிலருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகியிருக்கும். கல்யாணம் ஆனவங்களுக்கு பிரச்சனையும் நிறையா வந்திருக்கும். கொஞ்சம் நிம்மதி இருக்காது. அப்போ திருமண வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் பிடிப்பு இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க சிலர். சிலர் வந்து திருமண வாழ்க்கையை முறிச்சுக்கணும்னு நினைப்பாங்க. அதாவது டிவோர்ஸ் வாங்கணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு அந்த மாதிரியான வேலையெல்லாம் கொஞ்சம் நடக்கும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரக அமைப்பு. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி உங்களுடைய கணவன் அல்லது மனைவி கூட கொஞ்சம் கீழே விழுகிறதுக்கான சந்தர்ப்பம் வந்து இருக்கும். இதை தான் வந்து சனி செய்வார், வேறு எதுவும் செய்ய மாட்டார். ஒரு சிலருக்கு திருமணம் ஆகாமல் இருக்கும். அவங்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடுறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இனிமேல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய் பகவானை வந்து எடுத்துக்குவோம். செவ்வாய் பகவான் வந்து உங்களுக்கு 10ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி அவர் தான். இப்போ வந்து 9வது ராசியில் இருக்கார். 10ஆம் அதிபதி 9ல் இருக்கக்கூடாது. 10ஆம் அதிபதி 9ல் இருந்தால் வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து பிரச்சனை. வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு சிலருக்கு வேலை இல்லாமல் இருக்கும், ஒரு சிலருக்கு வேலை பார்க்குறவங்களுக்கு வேலை போயிடும், ஒரு சிலருக்கு தேவையில்லாத ட்ரான்ஸ்ஃபரு அந்த மாதிரி வந்து வந்துடும். சரிங்களா? சரி, அது எவ்வளோ நாளைக்குன்னா வைகாசி 18 வரைக்கும் தான். வைகாசி 18ஆம் தேதி செவ்வாய் வந்து 10வது ராசிக்கு போயிடுவார். அது வந்து உங்களுக்கு யோகமாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி செவ்வாய் 10வது ராசிக்கு போகிறது சிலருக்கு தொழில் தொடங்கக்கூடிய யோகங்கள் வந்து கிடைக்கும் கடகராசிக்காரவங்களுக்கு. அப்போ தொழில் தொடங்கணுன்னா தொடங்கிக்கலாம். ஆனால் என்ன தொழில் தொடங்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் சுய ஜாதகத்தில் தான் பார்த்துக்கணும், உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தான் பார்த்துக்கணும். அதே மாதிரி தொழில் தொடங்குறதா இருந்தால் விரையாதிபதி திசை நடக்கக்கூடாது. 12ஆம் அதிபதி திசையோ அல்லது 12வது இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களினுடைய திசையோ நடக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா, நடக்காமல் இருந்தால் தாராளமாக தொழில் செய்யுங்க, அந்த தொழில் நல்லாயிருக்கும். ஒருவேளை விரையாதிபதி திசை நடந்தால் தொழில் செஞ்சிங்கன்னா விரயமாயிடும். அதனால் விரையாதிபதி திசை இல்லாதவங்க தொழில் தொடங்கிக்கங்க, உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். 10ஆம் அதிபதி 10லேயே இருக்கிற போது நமக்கு பேரு புகழ் எல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி 10ஆம் அதிபதி 10க்கு வந்தால் உறவினர்களுக்கு பாதிப்பு வரும். சொந்தக்காரவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஏதாவது கருமகிரி செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போ நம்மளுடைய உறவினரில் யாருக்காவது ஒருத்தருக்கு உடம்புக்கு சரியில்லாமல் போச்சுன்னா அவங்கள காப்பாற்றுறது கஷ்டம். அதனால் கருமகிரி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் ஒரு 2 மாதத்துக்கு இருக்கும். வைகாசி 18லேருந்து ஆனி 18, ஆடி 18 வரைக்கும் இருக்கும். அந்த காலத்தில் தான் அந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு நடக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிங்க. சரிங்களா? ராகு பகவான் வேறு உங்களுக்கு 9வது ராசியில் தான் இருக்க பாருங்க. பொதுவாக ராகு பகவான் வந்து 9வது ராசியில் இருக்கக்கூடாது. ராகு 9ல் இருந்தால் என்ன செய்யும்னா, தந்தை கூட வந்து கருத்து வேறுபாடை ஏற்படுத்தும், அப்பா கூட. இல்லைன்னா அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் உடல் நலத்தை வந்து பாதிக்கும். இதை தான் ராகு செய்வார். சரிங்களா? சரி. அதே போல் உங்களுக்கு கேது பகவானை எடுத்துக்கும். கேது பகவான் 3வது ராசியில் தான் இருக்காது. 3வது ராசியில் கேது இருந்தால் நன்மைகளை தான் செய்யும். எதிர்பாராத சில யோகங்கள், எதிர்பாராத சில நன்மைகள் வந்து கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆக கடகராசியை பொறுத்தளவுக்கு கிரகநிலைகள் எல்லாமே இப்போது நல்லா தான் இருக்குது. அதனால் இந்த வைகாசி மாதமும் சரி, அதுக்கு அடுத்து வரக்கூடிய மாதங்கள் கூட உங்களுக்கு நல்ல மாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கடகராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி கடகராசி நண்பர்களே.